மலர்வனச்சோலை பார்த்தாயா? எவ்வளவு அழகான மலர்வனச்சோலை! எப்படிப்பட்ட மலர்வனச்சோலை இதுவரை எங்காவது பார்த்ததுண்டா? எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகான நந்தோட சோலையிலே மயில்கள் தொகை விரித்து ஆடுவதும் குயில்கள் அமைதியாக குவதும் இந்த கருவண்டுகளை பார்த்தாயா ரீங்காரம் பாடுவதும். இந்த ஊர்ல கருவண்டு இருக்கா? கருவண்டா தெரியாது. அதனால இங்க கருவண்டு இருக்குது. இப்பதான் லைட் போட்டிருக்காங்க. படிச்சு தெரியுது. எப்படிப்பட்ட கருவண்ட கூட்டங்களை பார்க்கும் பெண்களே பிறந்து விட்டார். அனைவருக்கும் ஆசை இருக்கல்லவா? ஆசை நிறைய இருக்கு. என்னடி சொல்றேன்? ஆமாண்டி. பார்த்தாயா முல்லை கூட்டத்தில் வந்து நின்று நான் வெள்ளை அந்த வெள்ள பூவா நம்மளை பார்த்து அது பெரிய பார்த்து தலையாட்டு வருப்பாதில்லை. பார்த்து தலையை மட்டுமா அது என்னை பார்த்து தலையை மட்டுமா செடிக்கு அடியில ஒரு வேலை ஒண்ணு பாக்குது. செடிக்கல மேல போதா? அடி பாவி பாத்தியா? பாத்துட்டேன். ஆமாண்டி. அந்த வேலை மட்டும் தலையை மட்டுமா ஆட்டும். அந்த வேலை சேர்த்தோம். அந்த தலையை மட்டும் ஆட்டாது. ஆட்டாது கூட சேர்ந்து தாவி ஆட்டுதடி. கெட்டு அந்த வேலை தெரியுதா? சந்தேகமா இருக்கா உங்களுக்கு? எப்படி
கேட்டேன். அது பேரு மட்டும் கேட்டு சொல்ல. நான் கேட்டு சொல்றேன். சொல்றேன். ஏண்டி? அக்கா அதான் தெரிகிறது தூரத்தில். தூரத்துல அது என்ன பூவே? அக்கா அதுதான் சாமந்தி பூ. சாமந்தியா? ஆமா. ஏண்டி? சாமந்தி நமக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். அதான் அழகா இருக்கு. ஏண்டி? பாரு இங்க. உங்களுக்கு பிடித்த பூடியது ஏண்டி? கோயிலுக்குள்ள அதுதான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது. என்ன? அது மங்களகரமான பூ. அப்படியா? ஆமா. பாரு இங்க. ஏண்டி? ஏண்டி? இதெல்லாம் பார்த்தாலே தெரியுமா? அக்கா, இதுதான் முல்லை கொட்டு. ஏண்டி? இதுதான் முல்லையா? ஐயோ, இவங்களை கலந்துட்டு பறிக்க பாருங்களா? ஏய், வாடி. ஏண்டி? இதுதான் முல்லையா? ஐயோ, இவங்களை கலந்துட்டு பறிக்க பாருங்களா? ஏண்டி? அந்த முல்லை போகாது. அதுல இருக்க முல்லை உன்னை சுத்தி சாப்பிடுறது. ஆமா. ஏய், இங்க பார்த்தையா? எப்படிப்பட்ட சுத்தின முல்லை பரவாயில்ல. இந்த முல்லை மகற்றி விட்டு சத்தியமான ஊருக்கு போறதுக்குள்ள இந்த முல்லை பறிக்க போக மாட்டேன். அக்கா, அக்கா, இதெல்லாம் பெண்ணுக்கு பிடித்த ஜாதி மல்லி. ஆமா. ஜாதி மல்லினா? அப்ப இதெல்லாம் ஏய், அங்க ஒரே வாய் வேறங்க. தவறு வைக்காத. அது குண்டு மல்லியான்னு கேட்க வந்தாண்டி. ஏண்டி, அதெல்லாம் விடு. மலைக்கா ஏண்டி, அது விடு. அதோ பார்த்தாயா? என்னது? அழகான மலர்கள். ஆமா. ஏண்டி, அக்கா அது மட்டும்தான் இருக்கு. ஆமா. அது என்ன பூவு? கலந்திருக்கு. ஆமாண்டி. அக்கா பிடிச்ச இந்த ஊரு ரோஜா கூட்டம். பாவி, ரோஜா கூட்டமா இது? ஏண்டி, அழகா இருக்குன்னு கிட்ட போயிடாத. அழகு இருக்கிறது ஆபத்து இருக்கு. பூவுல போய் என்ன ஆகுது? அடி பாவி. எப்பேற்பட்ட ஆபத்தாலும் எல்லாரும் பாப்பண்டி. ஆமா ஆமா. இருந்தாலும் அந்த செடியில இவ்வளவு நெஞ்சு முள்ளு இருக்கு. ஆமாண்டி. முத்துமா. அந்த பூ பறிக்க போனா முத்தம். ஏண்டி, அது குத்துனா குத்தி போய் போச்சு. குத்துனா ரத்தம் வருமா? ஐயோ ரத்தம் வருமா? ரத்தம் வராதுங்க. இவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வர ஏதோ ஆயிடுக்குது. ஏண்டி, இவ்வளவு நேரம் இந்த மலையில பத்தி நான் வந்து தனிமையா பேசிட்டு இருக்கேன். அப்பா மனசுல ஒண்ணுமே இல்லையா? யாருக்கிட்டே சொல்லாத. எனக்கு காமிக்கிறியா? அப்படியே சொல்றேன். நீ சொல்ல வேண்டும். அது நாங்க ஐவரையும் காதெல்லாம் நீ கேட்க வேண்டும்.
சரியில்லடி. சரிங்கதானே? பாராரு. ஆ. பயமா இருக்குடி. ஆமாடி. ஏன்டி? இது வந்து பார்த்து விட்டோம்லமா? ஆமாண்டி. அடுத்தபடி உனக்கு போக வேண்டுமா? போக. எப்படி போக வேண்டும்? எவ்வளவு மாடி? சொல்லு பார்க்கலாம். ஏன்டி? ஏன்டி? இந்த வரவேண்டு போது அந்த பூத்த மலவே அந்த பூக்காத மட்டம் அதை பார்த்து எழுதி எழுதி அந்த பூத்த மலை பார்த்து படித்து பூதல் சூடிக்கொள்ளு மிகவும் அழகாய் பயந்து சொல்லுறது ஆதியம் போச்சு நானும் தெரியாது மலரே ஏன்டி? இந்த பூக்காத மட்டம் எழுதி பெண்ணே இன்று போய் நாளை வா பூத்து விழித்திருப்பேன் அப்போது பறித்து பூதல் சூடி கொண்டால் மிகவும் அழகாக இருப்பேன் என்று அது சொன்னது ஏன்டி? உங்க ஊர்ல தான் அந்த அன்னைக்கு நான் வண்டியே வந்து கூட்டிட்டு வந்துடுறேன். ஆமாண்டி. எனக்கு ஒரு அப்படியா? ஏன்டி? இந்த பூக்களை பார்க்க பாரு. எப்படி பாரு?